வெற்றி நடிகரை காதலித்து அவருடன் தனி அபார்ட்மெண்டில் லிவிங் டுகெதராக வாழ்ந்து வரும் கடைத்திரு நடிகை தற்போது நடித்து வரும் படங்களில் ப்ரமோஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. இந்த பதில கடுப்பான ப்ரொடியூசர் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ண, சரி நான் ப்ரமோஷனுக்கு வருகிறேன், அங்க என் பர்சனல் லைஃப் பத்தி கொஸ்டின் கேட்டா வெளியேறி விடுவேன் ஓகேவா என பதில் கண்டிஷன் போட அதிர்ந்து போயிருக்காங்களாம் ப்ரொடியூசர்ஸ். ஜீவா சங்கர் டிரெக்ஷன்ல விஜய் ஆண்டனி ஆக்டிங்ல அரசியலை மையமாக கொண்டு உருவாகி உள்ள படம் யமன். இப்படம் பற்றி டைரக்டர் ஜீவா சங்கரிடம் கேட்டால், யமன் படம் தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களை திருப்திப்படுத்தும்படியாக இருக்கும் என தெளிவுபட தெரிவிக்கிறார். February 24 ரிலீஸ் ஆக இருக்கும் இப்படத்தினை லைகா புரொடக்ஷன் சார்பில் ராஜு மகாலிங்கமும், விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் சார்பில் ஃபாத்திமா விஜய் ஆண்டனியும் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி படங்களை டைரக்ட் பண்ண பா. ரஞ்சித் 3வது படத்திலேயே ரஜினியை இயக்கி கோடம்பாக்கத்தினரை புருவம் உயர்த்த வைத்தார். அடுத்ததா யார் படம் பண்ண போகிறார் என்ற பேச்சு இருந்து வந்த நிலையில் அடுத்ததாகவும் சூப்பர் ஸ்டாரையே டைரக்ட் பண்ண இருக்கிறார் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ரஞ்சித். இந்நிலையில் சூப்பர் ஸ்டாரின் அடுத்த பட வேலைகளான ஆர்டிஸ்ட் செலக்ஷனில் இறங்கிவிட்டாராம் ரஞ்சித். அருள்நிதி தற்போது இரவுக்கு 1000 கண்கள் படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தினை அடுத்து அவர் ராதாமோகன் டிரெக்ஷன்ல ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார். இந்த படத்தில் அருள்நிதியின் கேரக்டர் மொழி படத்தில் ஜோதிகா நடித்ததை போல காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு கேரக்டராம். ஆக இந்த புது முயற்சி தனக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் என நம்பிக்கை தெரிவித்து வருகிறார் அருள்நிதி. ரீசன்ட் டேஸா மூவிஸ் ஃபர்ஸ்ட் லுக், டீசர் என ஒவ்வொன்றையும் ரிலீஸ் பண்ணி அது ஃபேன்ஸ் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுகிறது என்பதை ஆராய்கிறார்கள். இதுல இப்ப ஹீரோக்களுக்கு இணையாக ஹீரோயின்கள் நடித்த படங்களின் ஃபர்ஸ்ட் லுக், டீசர்களும் ஃபேன்ஸ் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் ஜோதிகா நடித்துள்ள மகளிர் மட்டும் டீசரை இதுவரை 23 லட்சத்திற்கும் அதிகமான பேர் பார்த்துள்ளனர். அதையடுத்து நயன்தாரா நடிப்பில் உருவாகியுள்ள டோரா படத்தின் டீசரை வெளியிட்டு 2 நாட்களில் 16 லட்சத்திற்கும் அதிகமான பேர் பார்த்துள்ளனர்.